வணக்கம் ரோவலே, நான் உங்கள் தர்மினி. நான் உங்கள் சரவணன். இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்? இன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயம், ஒரு படிக்கிற பிள்ளைகளுக்காக ஒரு சைக்கிள்லாம் எடுத்து கொடுக்க போகிறோம். என்ன இதோட கிட்டத்தட்ட இது 5வது சைக்கிள். உண்மையாகவே என்னென்னு சொல்கிறது, எங்களை நம்பி முதல் சொல்லணும், எங்களை நம்பி இந்த பணத்தை கொடுத்தா சரியான முறையில் செயற்படுத்தினேன்னு சொல்லி எங்களை நம்பி நாங்கள் கேட்காமலே தானாகவே லண்டனில் இருந்து ஒரு அண்ணாவரால் இதுக்கு இந்த இப்போ கொடுக்க சைக்கிளுக்கு முதல் சைக்கிள் முந்தின நாள் கொடுத்த உடனே அந்த வீடியோவை பார்த்த உடனே தானாக மெசேஜ் பண்ணியிருந்தேன். தானும் இந்த சைக்கிளை ஒரு படிக்கிற பிள்ளைகளுக்கு வழங்கணும்னு சொல்லி கேட்டதால் உண்மையில நாங்கள் உங்களுக்கும் பெரிய சந்தோஷம், கொடுக்க போகிறவையும் இவ்வளோ சந்தோஷப்படுவினோம். உண்மையில அந்த அண்ணா வந்து எந்த நாடு? லண்டனில் இருக்கிற அண்ணா வந்து, ஆனால் பேர்கள் ஒன்றும் குறிப்பிட வேண்டாம்னு சொன்னவர். பேரொன்றும் குறிப்பிட வேண்டாம்னு சொல்லி உண்மையாகவே அவர் சொன்னார். கொடுத்தது தெரியக்கூடாது, பிரச்சனை இல்லை, நீங்கள் பேரொன்றும் குறிப்பிட வேண்டாம், ஒன்றும் சொல்ல வேண்டாம், நீங்கள் சைக்கிள் கொடுத்தாலே சரி. ஆனால் உண்மையாக அண்ணா கூட நன்றி. எங்களில் உண்மையில் நன்றி மட்டுமில்லை, பெரிய ஒரு அந்த நம்பிக்கை, சில நம்பிக்கைக்காக செஞ்சது. ஒரு முகம் தெரியாதவரோ என்ன இன்னும் தெரியாத அப்படி சொல்லியிருக்கீங்க. அதோட இப்போ நாங்கள் சைக்கிளை வழங்க போகிற அந்த பிள்ளைகளும் அந்த சொல்கிற நன்றிகளை விட நாங்கள் முதல் கூட்டி சொல்லணும்னு சொன்னால், சில பேர் வந்து வீடியோவில் பெருசாக கதைக்க மாட்டோம். இனிமேல் தான் நாங்கள் அவையில் எப்படி கதைக்க போகிறோம்னு சொல்லி பார்க்க போகிறீங்க எல்லாரும். அதோட வந்து உண்மையில் இந்த அண்ணா வந்து என்னென்ன நினைச்சு செஞ்சாரோ எல்லாமே நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லி நாங்களும் செல்வச்சின்னதி ஆலய முருகனை வேண்டும் சொன்னால் நாங்கள் எல்லாத்துக்குமே இப்போ முருகனை தான் கேட்குறது. என்ன நாங்கள் உண்மையாக இல்லை, நாங்களும் ஒரு முருக பக்தா போல இருக்கா. சரி வச்சிருங்க. உண்மையாகவே அண்ணா உண்மையாக அண்ணாவுக்கும் எங்கள் சேரவா நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் தான் சைக்கிள் வந்து கொடுக்க வேண்டிய இடம் வந்து சரியான இடத்தை தெரிவு செய்து தான் கொடுத்துருக்குறோம். கொடுக்க போகிறோம். சரியான இடத்தை தெரிவு செய்ய இந்த சைக்கிளை கொடுக்க போகிறோம். உண்மையாக அவங்களுக்கு இந்த சைக்கிள் கண்டிப்பாக உதவியாக இருக்கும். அவங்கள கேட்போம், இந்த சைக்கிளை எப்படி உதவின்னு சொல்லி அவங்கள போய் கேட்போம். இப்போ ஒவ்வொரு காலத்துலேயும் சைக்கிளே இல்லையாம், அதனால் நாங்கள் வேறு ஒரு ஏரியாவுக்கு வந்திருக்கிறோம். நாங்கள் இப்போ எங்கள் சுமாராங்கிற வீட்டிலேருந்து 15 கிலோமீட்டருக்கு தூரத்தில் வந்து தள்ளி நிற்கிறோம். இதெல்லாம் வந்து ஒரு நிர்வாகத்தால் தெரிவு செய்யப்பட்டு ஒரு ஊரில் ஒரு நிர்வாகத்தால் தெரிவு செய்யப்பட்டு இது எங்களை இன்னொரு இடம் தான். அது என்ன சொல்கிறோம், இந்த இடம் கட்கோள ரோட்டு, இதுக்குள்ள எனக்கு சரியான இடம் இது இப்போ லட்சமே தெரியல. ஓகே, நாங்கள் இப்போ வந்து வீடியோக்குள்ளே போ. அதுக்கு முன்னாடி யாராவது எங்கள் வீடியோக்குள்ளே புதுசாக வாரீங்களான்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குமென்னு சொல்லிக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க. சரியா, நாங்கள் இப்போ வந்து அத்தான் சைக்கிள் வேணும். நீங்கள் ஏதோ உங்களுக்கு தொடர்பு கணக்கு நீடிக்குது. நல்ல அன்பை நல்ல அன்புக்கு தான் அறிகுறி. நல்ல அன்புக்கு இதுதான் அறிகுறி. இதுதான் அறிகுறி. அப்போ இன்றைக்கு ஒரு சைக்கிள் ஒன்று எடுக்க ஒரு லண்டன்லேருந்து ஒரு பண்டைக்கு ஒரு வீடியோ பார்த்துட்டு அவர் அடக்கட்டு கேட்டால் சைக்கிள் எடுத்து உங்கள் பிள்ளை படிக்கிற பிள்ளை கேட்டு சொன்னார். அத்தான் அடை போயிடுங்க உண்டு. அவரும் அத்தான் ஆகி போட்டார் உங்களுக்கு. நல்ல விஷயம். ஏன்னா அதான் உலகம் பூரா எல்லாரும் அத்தாண்ட கடைன்னு கேட்கணும் டக்கண்டு. சரி, நீங்கள் இப்போ செஞ்சு மலை வரப்பு ஒரு சைக்கிள் வந்து எடுப்போம். ஏதாவது சைக்கிள் மாறி ஒன்று அதான் கொண்டாடிக்குது இப்போ கழுவினது. அதான் 4வது சைக்கிள். என்ன டிஸ்கவுண்ட் என்னடா நானே 100-200 வச்சு தான். சரி, பில்லை போடுங்க. ஏன்னா நாங்கள் இங்கே வர்றது காரணம் அத்தான் வந்து உண்மையாக ஒரு நேர்மையாக பார்த்து போடலாமட்டா போட்டு விடுங்க. அதான் இதோட 4வது சைக்கிள் வெட்டலாமட்டா போட்டுங்க. மற்றபடி அந்த நேர்மையான ஆள் இப்போ நான் வீடியோ இது வந்து நாங்கள் தொடர்ந்து இல்லை எடுக்கிறோம். அப்படியே அவங்க என்ன மைக்கேல் நேசகரம் என்ன அறக்கட்டல. ஓ சரி, பார்ப்போம். பில்லை போடுங்க. தான் காணும் இல்லையா? பாருங்க கொட்டி. ஓ நல்ல விலைக்கு தான் கொடுத்துருக்கேன். அது சரி, அதானதான்.
ரைட் ஓகே. ஆனால் நீங்கள் கஸ்டமர் சைக்கிள் இருக்குதோ இப்போ சைக்கிள் இருக்குது வருமா சைக்கிள் எப்படிதாங்க நிற்குது இப்போ கழுவி போட்டு என்ன அதான் 71 என்னப்பா கண்ணு தெரியல சி 18 44 87 சரியா ரைட் ஓகே. உண்மையாக படிக்கிற படிகளுக்கு இப்படி ஒரு உதவிகள் வந்து நாங்களும் கொண்டு கொடுத்தாலும் சந்தோஷம் படிக்குங்கள் என்ன ஒரு உதவி தானே பள்ளி கட்டி வச்சிருக்க அந்தந்த நேரம் போக வர உதவி செய்கிறவைக்கு தான் இந்த நல்லா போய் சேரும். இதெல்லாம் அவர் எங்களை கேட்காம உடனடியாக நேற்று சொன்னார் காது என்ன சைக்கிள் ஒன்று கொடுப்போமா படிக்கிற பிள்ளைகளுக்கு பேரும் ஊர் ஒன்றும் சொல்ல வேண்டாம் நீங்கள் சைக்கிளை கொண்டே கொடுக்கணும் பின்னார் கொடுக்க வேண்டும் வேண்டாம். அப்போ அதால் அப்படியே சரி இதில் ஐசி நம்பரை போடும் கையெழுத்து பேர் சரி ரைட் சரி நாங்கள் காசை கொடுங்க. 45 46 47 ரைட் ஓகே. அதான் நேரம் போட்டு சரிதானே சந்தோஷம் போட்டு வரோம். சைக்கிள் ஏற்றிருக்கோம் இந்த வில்லை பாருங்கோ. ஆனால் சைக்கிள் விலை கூடினால் கூட எங்களுக்கு இதே விலையெல்லாம் போட்டு தந்துருக்கிறேன். இப்போ பாருங்க 47,500 ரூபா. அதான் சனி ஏற்றிருக்கோம். ஓகே இப்போ வந்து நாங்கள் சைக்கிள் எடுத்துகிட்டு சமாளிச்சு போவோம். சரிதானே ஓகே நாங்கள் நாங்கள் பில்லை வைப்போம். பில்லை வைப்போம். என்ன சார் மாறிக்கிறாங்க அது இந்த மாஸ்டர் இந்த கணக்கு வழக்கெல்லாம் வாங்க வேண்டிய பொருள்கள் எல்லாம் மார்க் பண்ணி சரி வாங்க நாங்கள் இனிமேல் ஆட்டோலாம் ஏற்ற அப்புறம் ஆட்டோக்குள்ள போகிறோம். 15 கிலோமீட்டர் தூரம் போகணும். 15 கிலோமீட்டர் வருமா? அப்போ அதுக்காக ஆட்டோவில் ஏற்றி கொண்டு போகிறோம். நாங்கள் அங்கே போய் பார்ப்போம் என்ன அங்கே போய் தொடருவோம். ஓகே சரியா. இப்போ வந்து சைக்கிள் கொடுக்குற இடத்துக்கு வந்துட்டோம். வாங்கோ உள்ளே போவோம். நான் மணலாக தான் கிடக்குண்ணே சரியான சைக்கிளே ஒரு உள்ளாதான் ஆக்கள் உள்ளே நிற்கினே பார்ப்போமே நான் போய் உள்ளே போய் கொடுப்போம். சரியா நாய் நிற்கிது. நாய் நிற்கிதோ அக்கா வாங்கோ தம்பி வாங்க. முள்ளு கம்பி கீறிடுங்க அவனம்மா கடிக்குவா இல்லை தானே இந்த இதில் விட வா அந்த முன்னுக்கா அங்கால ரைட்டா வாங்க. தங்கச்சி தம்பி வாங்க. சரி சரி வாங்க வாங்க. என்னையா இருங்க தரேன் அக்கா இருங்க. குத்தி கொள்ளுங்க மைக்க புள்ளியா அவங்க உங்களோட புள்ளியா வந்துட்டீங்க. டியூஷனுக்கு போட்டு யாரு வாங்க. சரி ஓகே நாங்கள் இப்போ ஃபைனலாக இந்த சைக்கிள் கொடுக்குறக்காக இந்த அக்காண்ட விட்ட வந்துட்டோம். உண்மையாகவே இந்த அக்காவுக்கு இது வேறு காலம் ஒரு சைக்கிள் இல்லை என்ன அப்போ கண்டிப்பாக கொடுக்க வேண்டிய இடத்துக்கு தான் கொடுத்துருக்குறோம். இவங்களோட பிள்ளைங்க 2 பேரும் இல்லை இது தங்கச்சி. இது உங்கள்கிட்ட பிள்ளை ரெண்டாவது மூத்தவ பாடத்துக்கு போயிட்டு எத்தனாம் பாப்பா படிக்கிறா? அவள் 9ஆம் ஆண்டு. 9ஆம் ஆண்டு 5ஆம் ஆண்டு படிக்கிறா. எங்கே டியூஷனுக்கு போகிறவா? இங்கே அஞ்சலி யோகம். அப்போ பள்ளிக்கூடம் கற்கோளை பள்ளிக்கூடம் ரைட் ஓகே. அப்போ மூத்த மகளுக்காக தான் நாங்கள் சைக்கிள் கொண்டு வந்து நாங்கள் அவள் இன்றைக்கு லீவ் எடுக்கல. அது கண்டிப்பாக வகுப்புக்கு போகணுமென்றதுக்காகத்தான் நான் போயிட்டா. ஓகே பரவாயில்லை. நீங்களாம் சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்க. சைக்கிள் இல்லை தானே. ஓ அவே இது காலையில் பரவாயில்ல இனல்லானே வரைக்குள்ள வெயில்லானே அழுது கொண்டு வருவிடும் இல்லாதோண்டு நடந்து இவாசில போக மாட்டேன்னு சொல்லி போட பேக்கை கொண்டு நடந்து வெயில்லானே புத்த பேக் பேரத்தோட மற்ற மணல் நடக்கண்டு வெயிலா நடந்து சரியா வெயில்
சைக்கிள்னா கொஞ்சம் புளி போய் வருவீங்க. வருவீனே எவ்வளவு தூரம் போகணும் நீங்க ஏத்துறக்குறேன்டா? நானும் ஏற்ற போகிறேன் இல்லை, நடந்து தான் வருவேன். நீங்கள் சைக்கிள் இல்லை கூட்டி கொண்டு வரேன்டா தாங்களே வருவீங்க. நடந்து தான் போய் நடந்து வரண்டா கிட்ட நான் போகிறேன்டால் நடந்து தான் ஒரு 3 கிலோமீட்டருக்கு மேலே வரும் என்ன அந்த கற்கொலை ஸ்கூல் அங்கே பள்ளிக்கூடம் அப்படின்னு நியாயமான தூரம் நடக்கும். நான் பள்ளிக்கு நடந்து போக கண்டிப்பாக ஒரு அரை மணத்தையெல்லாம் காணாது. சரியா சுவர் அரை மணத்தையெல்லாம் காணாது. 7 மணிக்கு வலிக்கிட்டு அங்கே 7:30க்கு போய் சேருவினும். சின்னாக்கள் மெதுவாக நடந்து போயிடும். கொஞ்சம் சிலுவா தான் பேக்கை காய்க்கொண்டு நடந்து போவோம். ரைட் 7 மணிக்கு பள்ளிக்கம் வலிக்கிட்டா 7:30 பள்ளிக்கம் போகிறோம்னா இப்போ நான் பள்ளிக்கம் விட்டு திருப்பி வந்து டியூஷனுக்கு திருப்பி நடந்து போவே நடையிலேயே வேண்டிய ஃப்ரெண்ட்ஸ் மேரோட அந்த கொண்டு போவாவா யாரும் அம்பிட்டால் நான் வசதிப்பட்டேன் நடுக ஏற்ற மாட்டானே. ஓகே உண்மையாக அந்த சைக்கிள் வந்து பாருங்க கண்டிப்பாக கொடுக்க வேண்டிய உண்மையாக உறுத்தானாக்கள் தான் கண்டிப்பாக. ஏண்டா ஒவ்வொரு இதை விட இன்னும் சைக்கிள் தேவையானாக்கள் இருக்கிறது தான். இருந்தாலும் உங்களுக்கு மற்ற வட்டத்தை போட்டு பார்க்க உங்களுக்கு இப்போ உரிமையாக தரணும் ஒரு விவரங்களை வச்சு தான் நாங்களும் பார்த்து சொல்லுவோம். அந்த அண்ணா வந்து சைக்கிள் தந்தவர் ஆரன்னு சொல்ல வேண்டாம், தன்னை ஆரண்டே சொல்ல வேண்டாம். நீங்கள் ஒரு படிக்கிற பிள்ளைக்கு கொடுங்கன்னு சொல்லித்தான் இந்த சைக்கிளை தந்தது. எங்கள் ஏரியாவுக்கு தான் முந்த நாளுக்கு முதல் நாளே சைக்கிள் ஒன்று கொடுத்தனாங்க. அந்த வீடியோவை பார்த்து போட்டு இப்படி படிக்கிற பிள்ளைக்கு நீங்கள் தானாக உடனடியாக முன் வந்து உடனடியாக கதைச்சு ஒரு 10 நிமிஷம் இல்லை டக்குன்னு வந்து காசு விழுது. சரி அந்த நல்ல மனசுள்ளாக இருக்கணும். உண்மையா கண்டிப்பாக வேற அதிர்ஷ்டம் உங்களுக்கு தான் கிடைச்சிருக்கு. ஆனால் உண்மையாக அந்த வேற மினக்கட்டு ஒரு இதாக செய்யாக்க அது வந்து சரியான முறையில் உங்களுக்கு வந்து சேர்ந்துட்டு இப்போ இன்னும் வந்து இப்போ இன்னும் வேறு படிக்கிறதுக்கு சைக்கிள் இல்லாமல் இருக்கீங்க தான். இருந்தாலும் ஒரு வீட்டுக்கு ஒரு சைக்கிள் இப்போ நான் 3 பிள்ளைகள் அம்மா அப்பா இருக்க ஒரு சைக்கிள் கூட இருக்கும். ஆனால் இங்கே வந்து சைக்கிள் ஒன்றும் இல்லை. இப்போ அது ஒரு முக்கியமான ஒரு அந்த ஒரு தரவு. அப்போ அதான் உங்களுக்கு ஓகே சரிதானேக்கா. அந்த அண்ணாக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? என்ன அவருக்கு பெரிய நன்றி. அதை வேண்டி தந்த தர்மியக்காகவும் அண்ணாக்கும் நன்றி. ஓகே நாங்கள் வந்து உண்மையாகவே ஒரு கட்டம் இப்போ நாங்களும் எல்லாருமே அப்படி உதவி செய்ய நாங்களும் இப்போ இவ்வளோ வேலையை விட்டுட்டு வந்தாலும் நாங்களும் எல்லாருக்கும் கொஞ்சம் எங்களை கண்ணூராக பார்க்கக்கூடிய ஆக்களுக்கு தெரிஞ்ச இப்படியான கொஞ்சம் பேருக்கு சைக்கிள் படிப்பு சம்பந்தமாக சைக்கிள்லாம் முக்கியம். அப்படியானா தான் நாங்கள் இப்போ டார்கெட் பண்ணி இது 5வது சைக்கிள் அப்படி கொடுத்து கொண்டு வரோம். கேட்கக்கூடாது இந்த சைக்கிள் வராட்டா நீங்கள் என்ன ஐடியாவில் இருந்த நீங்கள் அப்படியே சைக்கிள் ஒன்று எடுத்தே தீரணுமோ? ஏன்னா கஷ்டம்தான் எடுக்கணும். எப்போ எடுத்துருக்கு இன்னும் ஒரு கட் பண்ணி கொண்டு இருக்குன்னு தானே இவ்வளோ காலம் பிள்ளைகள் இப்படி மூத்தவா கொஞ்சம் சினிங்கி கொண்டு தான் அதுதான் போவா. உண்மையாக அக்காவும் வந்து என்ன சொல்கிறேன் கூலி வேலைக்கு போகிறது நாளாந்தான் கூலி வேலையும் பெறாது தோட்ட வேலையில் இப்படித்தான். அப்போ அது ஒரு போகத்துக்கு வேறு வந்து கொள்ளும் மற்றும்படி கொஞ்சம் அப்படித்தான். அக்காவுக்கு 2 பிள்ளைகள் இப்போ 49,000 50,000 போதும் சைக்கிள். நாங்கள் எடுக்கிறபடியாக 47,500 ரூபாய்க்கு அந்த ஒரு கடையில் எடுக்கிறபடியாக எங்களுக்கு அப்படியே கொடுத்து அந்த ஒன்றிக்கணும். சரி சைக்கிள் சரி விளையாடி கொடுவோம். சரி ஓகே நாங்கள் அக்காவுக்கு சைக்கிளை கொடுப்போம். அப்புறம் என்ன பில் வச்சிருங்க. இந்த என்னது பிரச்சனை அது பாருக்கு தான் 10 வருஷம் புரண்டி இருக்குது. அது பார் வடிக்காது. அது பில் கண்டிப்பாக வேணும். இப்போ இங்கே பாருங்க அக்காண்ட வீடு வந்து ஒரு சர்வ சாதாரணமாக ஒரு சைக்கிளை கொடுத்துட்டோம். அக்கா சைக்கிளை கொடுங்க. சரிதானே அக்கா? அண்ணாக்கு திருப்பி ஒரு நன்றி. நன்றி சந்தோஷம் எங்கே இப்படி சந்தோஷம் தான் இந்த சைக்கிள் கிடைச்சது. உண்மையாக கண்டிப்பாக அந்த சைக்கிள் கொடுத்தது கிடைச்சது அது ஒரு பெரிய பார்த்துட்டு மூத்த வந்து போயிட்டு வந்து பார்த்தோன்னே உண்மையாக சந்தோஷப்படுவேன். ரைட் ஓகே அதுதான் முக்கியமான பிள்ளைகள் வந்து படிக்கக்கூடிய வெயில் இல்லாமல் ஏதோ எங்களால் இயலக்கூடிய உதவிகளை நான் நடுக இப்படி தான் சொல்கிறேன். எல்லோரும் ஒவ்வொரு விசேஷங்கள் வரைக்கும் சிலவார் கொஞ்சம் காசு ஒதுக்கி படிக்கிற பிள்ளைகளுக்கு சைக்கிளுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி இந்த அண்ணா விசேஷம் இல்லை ஒன்றும் இல்லை தானாக இந்த வீடியோ பார்க்குறவர் பார்த்துட்டு தானாகவே உடனடியாக முகம் தெரியாது. அண்ணாக்கு எங்களை தெரியும், எங்களுக்கு அண்ணா தெரியாது. பரவாயில்ல எங்கள் சேரவாகும் அண்ணாக்கு ஒரு நன்றி. உண்மையாகவே ஒரு பெரிய நன்றி. இவருக்கு அந்த பள்ளிக்கு பேக்கு கிடைக்க இவருக்கு கிடைச்சிருக்கு. ஓகே நாங்கள் சரி இங்கே இந்த வீட்டை பாருங்கோ சர்வ அனாண்டு இப்படி சொல்லக்கூடாது. நல்ல குளிர்மையாக இருக்கும். வேணே ஓலையால் மேய்ஞ்சா வீட்டில் வெயில் நேரம் பாட்டு வெயில் விழும். அதுக்கு கிடுக்கு அந்த இதால் ஒழுகும் மழை நேரம். சரி ஓகே
ஏதோ நாங்கள் எங்கள் இயலக்கூடிய உதவி அண்ணாக்கு மீண்டும் மீண்டும் நன்றி. சின்ன வீடுனாலும் நீட்டா வச்சிருக்கிறீங்க. சில பேர் நீட்டா வச்சிருக்க மாட்டாங்க. வளவான சின்ன வளவாக இருந்தாலும் கிணறும் கொஞ்சம் பழசு. எனக்கு வெட்டு கிணறு. ஓ வெட்டு கிணறு. அது நீங்க கையால் அள்ளி தான் குளிக்கிறது. ஆழமாக கிணறுங்க அங்கே பக்கத்தில் இந்த வளவலையா இருக்கு. ஓ சரி அப்படியே பார்த்து போவோம். சரி ஓகே. அந்த டாய்லெட்டும் ஒரு நிர்வாகம் அது ஒரு சிஸ்டர் ஆக்களால் ஏதோ ஒரு டாய்லெட் மட்டும் திட்டத்தால் ஒன்று கட்டி கொடுத்துருக்கு. இப்படித்தான் இப்போ இல்லாத ஆக்களுக்கு கொஞ்சம் ஒன்றான ஏழை கூலியாக செய்து உயர்த்தி விட்றா. நீங்களும் ஓரளவு பார்த்துக்கொள்ளுங்க. சரி ஓகே. என்ன நாங்கள் கிணத்து இருக்கா பார்ப்போம். அக்கா கிணறு ஏதோ சொல்கிறா கிணத்து இருக்கா பார்த்து கொண்டு போவோம். வாங்க தம்பி வாங்க. வெள்ளை இருக்குல்ல, இது வந்து ஒரு மரத்துவ குணம் இருக்குது. இந்த வெள்ளை இருக்குல்ல நம்ம கிட்ட போகலாம். கிணறு மணல் கிணறு தான், ஆனால் கொஞ்சம் ஆழம் கூட மாதிரி தான் கிடாது. பல பேருக்கு பல வேலை தேவைகள் இருக்குது. என்ன செய்வோம் இல்லை உங்களுக்கு இதுக்கு என்ன கரண்ட் இருக்கா வீட்டில்? ஓ கரண்ட் அங்கே சித்தி விட்டு இருந்தா நடக்கும். சொந்த கரண்ட் இல்லை. சொந்தமாக கரண்ட் இல்லை. அம்மாண்ட வீடு அனங்கட வீடு இல்லை. கனகாலமாக இருக்கிறீங்களா இங்கே? இப்போ சில பேர் இதை காட்டுங்க, இப்படியே காட்டுங்க. இது சொல்லுவீங்க கல்வின்னு சொல்லுவீங்களா? ஆனால் இது ஒரு பழைய காலத்து சும்மா ஒரு அறை அப்படி ஒரு சின்ன அறை மாதிரி ஒரு சின்ன வீடு தான். இது கூடி வேண்ட சொந்த கிணத்தை பார்த்தா தெரியும் பழைய ஆத்து வீடு. அதான் கிணத்தை பார்த்தாலே தெரியும். இது வந்து உங்களுக்கு இந்த கிணறு என்ன 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 பிரச்சனை? கிணறு பூசி இப்போ வந்து கிணறு பூசுறது ஒரு கட்டம். இதுக்கு வேறு மழை தண்ணி உள்ளே போகுமா? மழை பெய்தா இல்லை அது இல்லை. இப்போ இதுக்கு இப்போ நீங்கள் சொல்லி விடுங்க என்னன்னு சொன்னால் இதுக்கு ஒரு மோட்டரை போட்டு கரண்ட் இருக்கு அவங்களுக்கு. ஓ கரண்ட் சித்தி விட்டு இருந்தா எடுக்கிறேன். இதுக்கு ஒரு மோட்டரை போட்டு ஒரு சின்ன ஒரு தொட்டி போட்டு யாரும் அந்த ரெண்டரை மாதிரி ஒரு சின்ன ஒரு இது செஞ்சு கொடுத்தாலே ஒரு மோட்டரை கூட தனியாக ஒரு மோட்டரை கூட வாங்கி கொடுத்தா கூட. இதுக்கு ஒரு எரக்கோஸ் மோட்டர் பெரிய இதான இது இல்லை, ஒரு எரக்கோஸ் மோட்டர் காணும். அந்த ஒரு எரக்கோஸ் மோட்டரும் அதுக்கு அந்த அதை மட்டும் வாங்கி அந்த வயரோட கொடுத்தா கூட வேறு ஏதாவது விரலை வச்சுட்டாலும் இப்போத்த சிச்சுவேஷனுக்கு ரொட்டியெல்லாம் கட்டி எல்லாம் செய்து பார்க்குறதுக்கு விட அவை ஒரு ஒரு இதண்டாலும் வாங்கி போடுது. ஒரு எரக்கோஸ் மோட்டர் பெரிய விலை வரான்னு நான் எதிர்பார்க்குறேன். ஒரு 30,000 40,000 ரூபாய்க்குலாம் முடியுமென்ட்டு நான் நினைக்கிறேன். எரக்கோஸ் மோட்டர் பைப்போடு, அது மெல்லிய பைப்போடானே வெறும். ஓகே. யாரும் உண்மையாக பார்த்தால் இதுக்கு ஒரு சின்ன அந்த 9ஆம் ஆண்டு பிள்ளை பிடி எலும்பி இதில் அள்ளி முகங்கழுவி திருப்பி போட்டு வந்து பொம்பளை பிள்ளைய குடிக்கிற ஒரு 4 தகரம் போட்டு செய்ய எல்லாருக்கும் அப்படி ஒரு சிக்கல் இருக்குத்தான். ஓகே. இந்த பார்ப்போம் என்ன நாங்கள் யாரும் இந்த இதுக்கு ஃபைனலாக சொல்கிற மோட்டர் ஒன்று, சின்ன மோட்டர் ஒன்று, பெரிய செலவில்லை. ஒரு குட்டி மோட்டர் ஒன்று பைப்போட வாங்கி செய்யக்கூடிய ஆக்கள் இருந்தால் ஒரு அளவான செலவு தான். செய்யக்கூடிய ஆக்கள் இருந்தால் மெனமாக இந்த சின்ன பிள்ளை 9ஆம் ஆண்டு படிக்கிற பிள்ளைக்காக இந்த பிள்ளைகளுக்காக நீங்கள் பார்த்து இதற்காக செய்யலுமென்னு சொன்னால் நீங்கள் எங்களோட தொடர்பு கொள்ளுங்க. ஓகே. வேறு என்ன? நாங்கள் கண்டிப்பாக செய்ய வந்தால் நாங்கள் அப்படி ஒன்று தருவோமா? செஞ்சானே. ஓகே. நீங்களும் சொல்கிறேன்னா சொல்லுங்கள். இதுலையே இந்த அளவில் இப்போ நாங்கள் கழிச்சிருக்கிறோம். நீங்களும் உங்களுக்கு தான் தெரியும். இந்த கிணத்தால நீங்கள் பிள்ளை என்ன கஷ்டப்படுறா சொல்லுங்க. இப்போ நீங்கள் உங்களோட பாத்திரங்களை கழுவுவீங்க. மண்ணுக்கு அமைச்சு கழுவுவோம். கான்கிரீட் நிலமண்டாலும் பாத்திரங்கள் கழுவி மண் ஒரு உடுப்பை துவைக்க கொள்ள எல்லாம் சும்மா கசக்கி தான் கையால் துவைக்கணும். கஷ்டம்தான். உங்களோட பிள்ளை எதிர்நோக்கு அந்த கிணத்தால என்ன பிரச்சனை எதிர்நோக்கொண்டு சொல்லுங்க. இவா விடிய போய் அள்ளிக்கு மூத்த கிழமை கூட என்ன தங்க கூட அள்ளித்தாகும். நான் அள்ள விடுறேல, இது உயரம் தானே, அப்போ அள்ள விடுறேல நான் தமக்கு அள்ளி கொடுப்பா சில. அது மூத்தவா இவ அள்ளி மூத்தவன் அள்ளணும். மூத்தவன்டே கொஞ்சம் தெரியாது அள்ள கஷ்டம்தான். சரி என்ன பேர் என்ன பேர் தாங்க ஜி சொல்லுங்க. என்ன பேர்? ஆருத்ரா. ஆருத்ரா. ஓகே. எத்தனை ஆண்டு? 3ஆம் ஆண்டு 4ஆம் ஆண்டு? 5ஆம் ஆண்டு. 5ஆம் ஆண்டு. இந்த ஒரு ஸ்காலர்ஷிப். ஓகே. படிப்பவா? ஓ கொஞ்சம் படிப்பேன். ஓகே. சரி ஓகே. நாங்கள் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம். ஓகே. மீண்டும் அந்த அண்ணாவுக்கு எங்கள் சார்பாகவும் நன்றி அண்ணா. நன்றி. நன்றி. என்ன
ஓகே இப்படி எல்லாருமே உதவி செய்ய மாட்டேனும் உண்மையில தான் உண்மை இப்போ சும்மா இந்த காசு வந்து என்ன சொல்றது நான் சும்மா ஒரு 10,000 20,000 ரூபாவே அது பெரிய காசு. இது வந்து ஒரு சைக்கிள்னு சொல்லிக்கல என்ன 47,500 ரூபாண்டே சொந்த பந்தமே இப்போ கொஞ்சம் காசு தர பஞ்சு இது யாரண்டே தெரியாது உதவி செய்ய பெரிய விஷயம் தான். நீங்க நினைச்சீங்களா இப்படி இல்ல வேற உங்களுக்கு கிடைக்கணும் என்று மனசுக்குள்ள அப்படியே யார் மூலம் என்றாலும் நாங்கள் முதல் 2-3 சைக்கிள் கொடுக்க நீங்கள் எதிர்பார்த்துறீங்களா எங்களுக்கு ஒரு சைக்கிள்? கிடைச்சா நல்லா இருக்கும். ஏன்னா நாங்கள் வந்து அந்த ஒரு இதுக்காக சிலைக்கு தெரிவு செய்து தான் அப்படியே. ஆனால் இப்போ பார்க்க போய்க்க அவைக்கு விட உங்களுக்கு முன்ன தந்திருக்கலாம் ஒரு சின்ன அந்த விட ஒரு சைக்கிள் கூட நின்றது உங்கள்கிட்ட ஒரு சைக்கிளும் இல்லை. ரைட்டு அந்த நாங்க கொடுத்ததுக்குள்ள இது தெரிவு செய்த ஆக்கள் தான் இல்லை. நீங்கள்லாம் ஒரு முதல் தந்திருக்க வேண்டிய ஆக்களா இருக்குது. எங்களுக்கு தெரியாதானே எங்களுக்கு தெரியாதே. இப்போ எல்லாரும் ஊரில் எல்லாரும் உங்களுடைய ஆக்கெல்லாம் சொல்லணும். சரி ஓகே சரி உண்மையில சந்தோஷம். நாங்கள் இப்போ இதை கிணறு பெட்டியெல்லாம் கதைச்சிருக்கிறோம். யாரும் உங்களுக்கு உதவி செஞ்சா நாங்கள் சைக்கிளை வேண்டி தந்த உங்களுக்கு ஓகே எங்களுக்கு பிரச்சனை இல்லை. தந்தவங்க சந்தோஷப்பட்டாச்சுங்க. நல்ல சந்தோஷம். ஓகே ஓகே பாய் 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 சொல்லுங்க. பாய் சொல்லுங்க. நன்றி சொல்லுங்க அண்ணா. சரி சரி காணுமா.